லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, ஆயிரக்கணக்கானோர் வாங்கியிருந்தாங்க. இப்ப திரும்ப வரல. அந்த விருப்பம் மனு திரும்ப கொடுக்க சொன்னா வாங்கின அளவுக்கு நீங்க திரும்ப தரல. தாவேக்காவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். உண்மையா அது? மாநில அரசியல் எந்த கட்சி சாதிக்காதது. இன்னும் சொல்ல போனால் இது மைல்ஸ்டோன், மைல்கல், ரெக்கார்டு பிரேக், ரெக்கார்டு உருவாக்கி. நீங்களும் அந்த விஜய் ரசிகர் மாதிரியே வரீங்க பார்த்தீங்களா? ரெக்கார்டு பிரேக், இந்த கலெக்ஷன் வச்சா ரெக்கார்டு பிரேக், யூடியூப்ல வியூஸ் வந்தா ரெக்கார்டு பிரேக். நீங்களும் அதே மாதிரி அந்த ஃபார்முலால வந்துட்டீங்களே. வி தொகுதியில், அதாவது வி என்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் விஜய் நிற்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. வேளச்சேரி, விக்கிரவாண்டி, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, வேதாரண்யம் ஒன்று வந்திருக்கு. வேதாரண்யத்தில் இதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருந்தது. ஏன், என்ன காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வருங்கிறார். அதிமுக ஆட்சி வரும்னு இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருங்கிறார். நீ இப்ப தலைவனா? நீ தரித்திரம். தமிழ்நாட்டு அரசியல்ல தரித்திரத்துக்கு பேர் எடப்பாடி பழனிசாமி. இவனுக்கு தெரியுமா அண்ணாவை பற்றி? அதிமுக தானே கட்சிக்கு பேரு. அண்ணாவை பற்றி இவனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாம தலைவரா இருக்காரா? ஆமா, தெரியாது. ஒரு மணி நேரம் எம்ஜிஆர் அண்ணாவை பற்றி அவன் பேசட்டும், நான் நிர்வாணமா நடக்க தயார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, இப்போ விருப்ப மனு கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க, ஆயிரக்கணக்கானோர் வாங்கியிருந்தாங்க. இப்ப திரும்ப வரல. அந்த விருப்பம் திரும்ப கொடுக்க சொன்னா அப்படின்னு போட்டிருந்தாங்க, ஒரு பிரபல நாளிதழ்ல போட்டிருந்தாங்க. அது தப்பு. அதுதான் கேட்க வரேன். அந்த மாதிரி திரும்ப இன்னும் அதிகமா வரல. இல்ல ஐயா, நான் முடிச்சிடறேன். வாங்கின அளவுக்கு நீங்க திரும்ப தரல. தாவேக்காவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். உண்மையா அது? வாங்கின உடனே திருப்பி எப்படி கொடுக்க முடியும்? வாங்கின அளவுக்கு இன்னும் திரும்ப வரல. வாங்கின அளவுக்கு வராது இல்ல தம்பி. அதை படிவத்தை ஃபில்அப் செய்யணும், அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், வருமானத்தை கேட்கறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க, அதெல்லாம் கொடுத்துதான் கொடுக்கணும். அதனால அது அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. டெய்லி கொடுத்துட்டே இருக்காங்க. 2.5 மணி நேரத்தில் 10 லட்சம் மனுக்கள், விருப்ப மனு வாங்கப்பட்டிருக்கிறது என்றால் தேசிய அரசியல் சாதிக்காதது, எந்த கட்சியும் சாதிக்காதது, மாநில அரசியல் எந்த கட்சியும் சாதிக்காதது. இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மைல் ஸ்டோன், மைல்கல், ஒரு ரெக்கார்டு பிரேக், ரெக்கார்டு உருவாக்கி இருக்கு. நீங்களும் அந்த விஜய் ரசிகர் மாதிரியே வரீங்க பாத்தீங்களா? ரெக்கார்டு பிரேக், அந்த கலெக்ஷன் வச்சா ரெக்கார்டு பிரேக், யூடியூப்ல வியூஸ் வந்தா ரெக்கார்டு பிரேக். நீங்களும் அதே மாதிரி அந்த ஃபார்முலால வந்துட்டீங்களே. வரணும்ல. உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். கட்சியினுடைய பரப்புரை செயலாளருங்கண்ணா. ஆமா, இப்போ விருப்ப மனுவுக்கு ஒரு ரெக்கார்டு பிரேக் அப்படின்னீங்க. ஓகே, அது உண்மைதான். எவ்வளவுக்கு வித்தாங்க அந்த விருப்ப மனு? 100 ரூபாய்க்கு. அது உண்மைதானா? 100 ரூபாய்க்குங்க? ஆமா. இந்த மத்த கட்சிகள்லாம் கேலிக்கு நிலமா சொல்றாங்களே. ஏன்னா மத்தவங்க தேமுதிக ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட்டே 10,000 ரூபாய் வச்சிருக்காங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறது தம்பி. அந்த மனுவை திருப்பி செலுத்துற பொழுது 10,000 ரூபாய் கொடுக்கணும். தாழ்த்தப்பட்ட தம்பிகளுக்கு 5,000 ரூபான்னு வச்சிருக்கோம். இல்ல, இப்ப விருப்ப மனு வாங்குறதுக்கே 10,000 ரூபாய் அப்படின்னு மத்த கட்சிகள் வைக்கும்போது ரொம்ப கம்மியான அமௌண்டா இருக்கு. எல்லாரும் வாங்கணும். அந்த ஒரு நீங்க அந்த படிவத்தை திருப்பி கொடுக்கும் பொழுது 10,000 ரூபாய் கட்டணும். அப்படி வச்சிருக்கணும். அன்னைக்கு அந்த கேதர் ஆச்சுல சார், அந்த கூட்டம் ஒண்ணு, அது வேணும்ட்டே பண்றாங்க. இவங்க அந்த கூட்டத்தை காட்டுறதுக்காகவே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே எங்களுக்கு. விருப்பம்னு அறிவிச்சாச்சு, இவ்வளவு பேர் கூட்டினாங்க. கூட்டத்தை பார்த்துட்டு அன்னைக்கே அறிவிச்சுட்டாங்க. நீங்க நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே டவுன்லோடு செய்து படிவத்தை பூர்த்தி செய்து தலைமையில் நீங்கள் போஸ்ட்லேயே, ஸ்பீடு போஸ்ட்லேயே, கூரியர்லேயே அனுப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்படி அனுப்பிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ படிவம் வாங்குறதுக்கு வர்றது ஒரு பக்கம், படிவத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம், அது வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படி சார் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தாவேக்கால எப்படி சார் இருக்கு? அந்த கட்டமைப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும், தலைமை வரைக்கும் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு? இப்போ அங்கே ஒரு விஷயம் சொன்னால் ப்ராப்பராக நடக்குதா? வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க? நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்தா தெரியும். நாங்கள் தான் ட்ரெண்டிங்லேயே இருக்கோம். இல்லை, அது எங்களுக்கு புரியுது. உள்ள கட்சிக்குள்ளே எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். கட்சிக்குள்ளே இப்போ ஒரு 4 மாவட்ட செயலாளர் அறிவிச்சார். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திமுக அளவுக்கு பலம் இல்லை.
ஆனால் இன்னைக்கு 80% எல்லா இடத்துலையும் பூத் எல்லாம் போட்டுட்டோம். தேர்தலை எதிர்கொள்ள தயார். இப்போ தலைமையிலேருந்து என்ன உத்தரவு வந்திருக்கு? இப்போ இறங்கி வேலை செய்யறதுக்கான உத்தரவு என்ன வந்திருக்கு? நேற்று இப்போ ரொம்ப ஆச்சரியம். ஒவ்வொரு கிளைக்கழக செயலாளர் வீட்டுக்கு அந்த மாவட்ட செயலாளர் போறார். தென்னரசு போய் உட்கார்ந்துடுறாரு. தாவைக்கா மாவட்ட செயலர் வீட்டுக்கு வந்திருக்காரு கோமதின்னு சொன்னா அந்த சுமதி இங்க வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் எங்க தோழர்கள் அப்படி இயங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் வெல்லும் பெண்கள் வாக்கு சேகரிப்பாங்கன்னு இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. நாங்க அறிவிச்சது தான் எங்களுடைய கொள்கை தலைவராக ராணி வேலு நாச்சியாரை. தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு பெண்ணை கொள்கை தலைவராக அறிவித்த ஒரே கட்சி தாவேகா. கேட்டீங்களா? அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் மதுரைக்கு போய் புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்கிற பொழுது ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம்னு அறிவிச்சார். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ராணி வேலு நாச்சியார் மேம்பாலம் என்று அறிவிக்கிறார் என்றால் அறிவிக்க வைத்தவர் நாளைக்கு முதலமைச்சராக போகிற விஜய். விஜயமங்கத்தில் காளிங்கராயனை பற்றி பேசுகிறார். இதுவரைக்கும் யாராவது தமிழ்நாட்டில் பேசியிருக்காங்களா? காளிங்கராயன் அணை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். தாயிடத்தில் காசு இல்லையம்மான்னு சொல்றார். தாய் சொல்லுகிற தயிர் வித்த காசு தாழ்வார வரைக்கும் கிடக்கு, மோர் வித்த காசு முகர வரைக்கும் கிடக்கு, எடுத்துட்டு செலவழிச்சு அணையை கட்டுங்கிறாங்க. எங்க தலைவர் அதை அன்னைக்கு பேசினார். இன்னைக்கு முதலமைச்சர் காணொலியில் காளிங்கராயன் சிலையை திறந்து வைக்கிறார். இதெல்லாம் வந்து தாவேக்கா பத்து காப்பி. ஆமா, காப்பி. இப்போ திமுக ரேம்ப் வாக்கு கூட காப்பி தான். அது முன்னாடியே பண்ணிட்டாங்கல்ல, 21லயே பண்ணிட்டாங்கல்ல. இப்ப ரேம்ப் வாக் வந்து எங்க தலைவர் போறார் விக்கிரவாண்டியில. இவரு அது 21ல ஸ்டாலின் அவர்களே பண்ணிட்டாரு. ஏழுங்க தம்பி, இப்ப போறாரு. சரி, ரேம்ப் வாக்கு. அதுக்கப்புறம் மதுரையில் ரேம்ப் வாக் பண்ணாரு. ஜனநாயகத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா கோலாலம்பூர் உலகமே பார்த்துச்சு. அவ்வளவு வரவேற்பு. போறாரு. அதுக்கு பதிலாக இப்ப இவர் போறாரு. சரி, அது எப்படி இருந்து இது எப்படி இருந்து நீங்களே சொல்லுங்களேன். அது வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து மக்களிடையே ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. இது ஒரு சிஎம் நடந்து வராரு அப்படிங்கிற மாதிரி கட்டுக்கோப்பா இருந்தாங்க அப்படிங்கிறது தான். அப்படி இல்லை. இதுக்கு கிடைத்த வரவேற்பு அண்ணன் ஸ்டாலினுக்கு கிடைக்காது. ஐயா, இப்ப இன்னொரு நடிகர் வந்து அந்த ரேம்ப் வாக்ல நடந்தாலும் அந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் இல்லையா? ரிசப்ஷன் இருக்கும்ல. இது எப்படி நீங்க சிஎம் கூட கம்பேர் பண்றீங்க? சிஎம்னுடைய அரசு நிகழ்ச்சிகளை பார்த்தீங்களா? சிஎம் போற மண்டல மாநாட்டில் உற்சாகம் இருக்கா? ஒன்றும் இல்லை தம்பி. மக்கள் அதிருப்தியா இருக்காங்க, ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. இப்போ தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இவர் சொல்லிட்டு இருக்காரு, உங்க தாவேக்காவுடைய தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற நிலையில இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் நாங்க வலுவா வந்துகிட்டு இருக்கோம், பல கூட்டணிகள் கூட சேர்ந்துட்டாங்க, நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் அதிமுக தலைக்காது என்பதை விட பிழைக்காது. ஏன்? முதல்ல ஒரு தலைவருக்கு ஃபேஸ் வேல்யூ வேணும். எடப்பாடி பழனிசாமிக்கு 0 அதில் அவர். ரெண்டாவது, கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்காத ஒரு பேர்வழி உலகத்திலேயே எடப்பாடி மட்டும்தான். நிபந்தனை இல்லாமல் நான் சேருகிறேன் என்று 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் OPS சொல்லுகிறார். சேர்க்க முடியாதுங்கிறான். எனக்கு கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லைன்னு சின்னம்மா சசிகலா சொல்றாங்க. சேர்க்கமிடங்கிறான். இன்னைக்கு என்னாச்சு? அவங்க முன்னாடி நடந்த பிரச்சனை நீங்களும் பார்த்து என்ன பிரச்சனை? என்ன இங்க பிரச்சனை? 3 முறை முதலமைச்சர் கட்சியில சேர்க்க மாட்டாங்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்ப என்னாச்சு? அவங்க 24ஆம் தேதி கட்சி தொடங்க போறாங்க. பசும் பொண்ணுல
ஓபிஎஸ் அவர்கள். சசிகலா அம்மா. அதுல ஓபிஎஸ் சேர்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா 3,42,000 ஓட்டு ராமநாதபுரம் தொகுதியில ஒரு சுயேட்சை சின்னம் பலாப்பழத்தில் நின்று பெற்றவர் ஓபிஎஸ். அதிமுக டெபாசிட் இலக்கு. இன்னொன்னு கேளுங்க, 2,80,000 ஓட்டு வாங்குறார் டிடிவி தினகரன். சவுத் பூரா அவங்க கையில தான் இருக்கு. இவருக்கு ஆளே கிடையாது. கட்சியே வலிமை பெறக்கூடாது என்று கருதுகிற தலைவனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஏன்னா ருசி கண்டுட்டான். மாலை மரியாதை அந்தஸ்தெல்லாம் அவன் பார்த்ததில்லை. இப்ப டெய்லி ஒருத்தன் சால்வை எடுத்துட்டு வரான், பொக்கை எடுத்துட்டு வரான். அவன் இதுல பூரிச்சு போய் இருக்கான். இதுவல்ல அரசியல். ஈவேக்கு சம்பத் அண்ணாவுக்கு அணிவகுப்பில் அண்ணாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவர். அந்த அண்ணா சம்பத் கருத்து வேறுபாடு கொண்டு கட்சியை விட்டு நீங்குகிற பொழுதும் காதல புண் வந்து விட்டது. சம்பத் என்கிற கடுக்கனை கலற்றி வைத்திருக்கிறேன், புண் சரியாகும், கடுக்கனை மீண்டும் எடுத்து மாட்டிக்கொள்வேன்னு பேசினவர் அண்ணா. இவனுக்கு தெரியுமா அண்ணாவை பற்றி? அண்ணா திமுக தானே கட்சிக்கு பேரு. அண்ணாவை பற்றி இவனுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாம தலைவரா இருக்காரா? ஆமா, தெரியாது. 1 மணி நேரம் எம்ஜிஆர் அண்ணாவை பற்றி அவன் பேசட்டும், நான் நிர்வாணமா நடக்க தயார். இப்படி ஒரு தற்குறிய கையில் அந்த கட்சி மாட்டிக்கிடுச்சு. அதனால வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஒரு நியதி தம்பி, இடைத்தேர்தல் வந்தால் எப்பொழுதும் ஆளுங்கட்சி தான் வெல்லும். எழுதப்படாத ஒரு விதி. எழுதப்படாத விதி. அது ஜெயலலிதா கால வரைக்கும் அது கல்வெட்டு மாதிரி நடந்தது தமிழ்நாட்டில். அழகிரி ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா. திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தல், இலைக்கு இடையில சாப்பாடு போடுவாங்க. இலைக்கு இடையில ரூபாய் வச்சு, இலைக்கு அடியில் வச்சுட்டு தான் இலையை போடுறது. இப்படி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு வெற்றி பெறவே முடியாது எதிர்கட்சி. இன்னைக்கு எடப்பாடி தலைமை ஏற்றதற்கு பிறகு 23 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்து அதுல 13 தொகுதியை எதிர்கட்சி அண்ணன் ஸ்டாலினுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறதுனா நீ அப்பொழுதே பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்திருக்கணும். அதனால எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி தலைக்காது என்பதை விட பிழைக்காது. இது அவனுக்கு தெரியும். யாருக்கு? அமித்ஷாவுக்கு. அவங்க நோக்கம் அதிமுகவை சின்ன பின்னமாக்கணும். ஒரு உண்மை, ஒரு விமர்சனம் வருது. பாஜக தலைமை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அண்ணா கூட்டணி, அண்ணா திமுக தலைமை இல்ல, பாஜக தலைமையில தான் கேளுங்க. கூட்டணி அறிவிக்க வேண்டியது யாரு? கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பெரிய கட்சி அறிவிக்கணும். அந்த ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தான் கூட்டணி அறிவிக்கிறார். அறிவிப்பது யார்? எடப்பாடி அல்ல, அமித்ஷா. அறிவிக்கிற பொழுது அவரோடு அருகில் உட்கார்ந்திருக்கிற எடப்பாடி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. பின்னால பறக்கிற கொடி பிஜேபி கொடி. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். ஏன் கொடியை வெய்யுங்கன்னாவது சொல்ல முடிஞ்சா உனக்கு. பிரஸ் சந்திக்கிறார் அமித்ஷா. கூட்டணிக்கு சீஃப் இவர் தான், நீங்க தான் பேட்டி கொடுக்கணும்னா சொன்னானா? சொல்லலை. அதை விடுங்க. மதுராந்தகத்தில் கூட்டம். நாடாளும் பிரதமர் ட்ரம்பின் நண்பர் பேசுறாரு, எடப்பாடியும் பேசுறாரு. அதிமுகவுக்கு வாக்களிங்கன்னு இவர் பேசுறாரு. ட்ரம்ப் மோடி என்ன சொல்லிட்டாரு? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வருங்கிறார். அதிமுக ஆட்சி வரும் இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருங்கிறார். நீ இப்ப தலைவனா? நீ தரித்திரம். தமிழ்நாட்டு அரசியல்ல தரித்திரத்துக்கு பேர் எடப்பாடி பழனிசாமி. தாவேக்கா பார்த்து திமுக அலறுது, களத்துல பயத்துல இருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்களே, உண்மை அதெல்லாம்? அலறியாச்சு இல்ல? எப்படி? எந்த விஷயத்துக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்கு தம்பி, வட சென்னை கிழக்குல. எழிலரசின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், தம்பி ராமையான்னு சொல்லி ஒரு திரை நட்சத்திரம், எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் எல்லாம் வச்சுதான் பேசுறாங்க. அவர் விஜய்க்கு ஆதரவு வந்துட்டாரு. யாரு? தம்பி ராமையா அவர்கள்.
இல்லை தம்பி ராமையை ஒரு கூப்பிட்டு நடத்துறாங்க தம்பி, இவங்களுக்கு ஆள் கிடைக்கல. இல்ல இந்த கூட்டத்தை பார்த்து தான் திமுக அலறுது அப்படிங்கிறது எப்படி சார் பாசிபிள்? அதுதாங்க அளவுகோல். 1967 காங்கிரஸ் அலறிச்சு அதுக்கு தான், கூட்டத்துக்கு தான். அந்த கூட்டம் அன்னைக்கு காங்கிரஸுக்கு வரல, அண்ணாவுக்கு வந்துச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட்டம் வந்துச்சு, கலைஞர் அலறினாரு. இது அப்படியே வாக்குகளா கன்வெர்ட் ஆயிடும். ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பர்சன்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே, 40%, 30%, 20%. ஆதவர்ஜன் அவர்களே சொல்லுவார் அடிக்கடி 27%, 30% அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ அது என்ன நிலைமையில இருக்கு? யார் அந்த சர்வேல எடுக்கிறா? களத்துல ஒர்க் பண்றாங்களா யாராச்சும்? எங்க தலைவர் 30% அறிவிச்சிட்டார். ஆமா, அறிவிச்சிட்டார். நாஞ்சில் சம்பத்தை உங்கள்கிட்டே சொல்றேன், வைஷ்ணவி காலேஜில் போங்க இன்னைக்கு, இது கேமராவோட போங்க. கல்லூரி முடிந்து மாணவர்கள் வருகிற பொழுது யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்க. எல்லாரும் ஒரே கோரஸாக சொல்லுவான் தாவேக்காவுக்கு. மாணவர்கள் கம்ப்ளீட்டாக தாவேக்கா பக்கம் திரும்பிட்டாங்க. வாலிபர்கள் எல்லோரும் தாவேக்கா பக்கம் வந்து விட்டார்கள். திமுகவில் மாணவர் அணி இருக்கு, மாணவர்கள் இல்லை. இளைஞர் அணி இருக்கு, இளைஞர்கள் இல்லை. தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரம் அந்த மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் அனைத்தும் தாவேக்காவுக்கு. பழவேற்காட்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் வரைக்கும் இருக்கிற மீனவர்கள் ஓட்டு அனைத்தும் தாவேக்காவுக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அவர் தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதைத்தான் சொல்ல வர்றேன். தாவேக்கா ஆட்சி, தளபதி முதல்வர், அதுதான் பெரிய அதிசயம். ஹிஸ்டரி இட் செல்ஃப் ரிப்பீட். 67 ஆட்சி மாற்றத்தை அண்ணா உருவாக்கினார், 77 ஆட்சி மாற்றத்தை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார். அதனால தான் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் பேசுகிறார். இது திமுகவுக்கு புளிய கரைக்குது. திமுக கேவலமாக தோற்ற நாட்கள் உண்டு, ஒரே இடத்தில் மட்டும் வெற்றி பெற்ற கதையும் உண்டு. அந்த நிலைமைக்கு தான் திமுக வரும். ஓகே, நீங்க திமுக மிகப்பெரிய கட்சியெல்லாம் இருந்திருக்கீங்க, இப்போ தாவேக்காக இருக்கீங்க. நீங்க முன்னாடி சேரும்போதே சொல்லிட்டீங்க, எனக்கு விஜய் வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு பேசுறதுக்கு, என்னோட செயல்பாட்டுக்கு அப்படின்ட்டு. இப்போ எப்படி இருக்கு? இல்லை முழு நான் என்ன சொன்னவர்கிட்ட, நான் வந்து கட்சி தாண்டி ஒரு களத்தில் இயங்குறவன். நான் இஸ்லாமிய அமைப்புகள் இன்னைக்கு ரம்சான் நோன்பு தொடங்கியாச்சு, இன்னும் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி என்னை கூப்பிடுவாங்க, நான் போவேன். ஓகே, ஒரு தேவாலயத்தில் திருவிழா நடக்கு, என்னை கூப்பிடுவாங்க, நான் போவேன். தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பேசுகிற தகுதி உள்ள பேச்சாளர் நான். ரோட்டரி, லயன்ஸ், ஜேசிஸ் போன்ற அமைப்புகளில் பேசுவேன், கோவில்லையும் பேசுவேன். இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் உண்டான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணா ஃப்ரீயாக இருங்க. சூப்பர். நான் அவர்கிட்ட சொன்னது, அண்ணா அதெல்லாம் ஃப்ரீயாக போங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அங்கீகாரத்தை எனக்கு யாரும் தரல, கலைஞர் தரல, வைகோ தரல, ஜெயலலிதா அம்மா தந்தாங்க. ஜெயலலிதா அம்மா வந்து நியூயார்க்கில் நடந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தமிழீழம் கான்ஃபரன்ஸுக்கு என்ன போக சொன்னாங்க. ஆமாம், அவங்ககிட்ட அந்த அந்த பெருந்தன்மையை நான் ரொம்ப என்னால் அது மறக்க முடியல. அது மாதிரி ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். நான் வந்து எந்த அத்துமீறலும் செய்ய மாட்டேன், எந்த அத்துமீறலும் செய்ய மாட்டேன். அதையும் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு செல்ல குழந்தையின் அத்துமீறல் கூட என்னிடத்தில் இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஓகே சார், இந்த டிபேட் இப்போலாம் நடக்குது, ஒவ்வொரு தொலைக்காட்சியில் ஒரு பேர் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு 5 நபர் ஒரு நடுவர் அப்படின்னு வச்சு பண்ணுறாங்க. இங்கே நடக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே சேர்ந்து தாவேக்கா அட்டாக், விஜய் அட்டாக் அப்படிங்கிறது தான் போகுது. உங்களையும் விலைக்கு வாங்கியிருப்பாங்களே, வாங்கலையோ? எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன் இப்போ புதுசாக விலைக்கு போயிட்டாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பல, விலைக்கு போயிட்டாங்க. நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து திமுக தாவேக்கா பற்றி பேசினா பரவாயில்ல, ஏன்னா அவங்களை எதிர்க்கிறாங்கன்னு பேசினா ஓகே. அதிமுக பேசலாம், விஜய் அவர்கள் பேசலாம். மற்ற கட்சிகள், நாத்தாக்கா, மற்ற கட்சிகள், பிஜேபி, இவங்க எல்லாம் பேச வைக்கிறாங்க தம்பி. யாரு? அந்த நெறியாளர்
நெறியாளர் தான் யார் பேசணும்னு தீர்மானிக்கிறான். அது தப்பு இல்ல. தப்பா? பிளண்டர் மிஸ்டேக். புதுக்கோட்டை சீனிவாசன் உட்கார்ந்துருக்கான். யாருன்னு கேட்டா ஏடிஎம் கேங்கிறான். பொங்கலூர் மணிகண்டன் ஒரு புறம்போக்கு வந்து உட்கார்றான். எடப்பாடி ஆதரவாளர்னு உட்கார்ந்துருக்கான். சேலம் மணிகண்டன் ஒரு வழக்கறிஞர்னு ஒருத்தன் திருநூறு பூசிட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். எடப்பாடிக்கு பல்லக்கு தூக்குறான். இவனை உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய சன்னீஸ் உட்கார வைத்து அழகு பார்க்கிறது. நான் தான் போக விரும்பல. அதே போரத்தில் என்னை உட்காருவது, என்னை அவமானப்படுத்துவது. எல்லா நெறியாளர்களும் விலை போய்விட்டார்கள். இல்ல, உங்களுக்கு அச்சு ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். வலைத்தளங்களையும் வளைக்கிறார்கள். அதனால இது ஒரு வித்தியாசமான காட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரங்கேற்றி இருக்கிறார். அதான் நானும் கேட்கிறேன். இப்போ ஒரு விஜய் தொண்டனை வச்சு எல்லா கட்சியும் போட்டு அவங்களை அடிக்கிறது என்ன நியாயம்? அதான் அடிக்கிறாங்க. அதை பொருட்படுத்தாம போயிட்டு இருக்கோம்ல நாங்க. அங்கதான் இருக்கு தாவேக்கா. வி தொகுதியில், அதாவது வி என்ற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொகுதியில் வந்து விஜய் நிற்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்துகிட்டு இருக்கு. வேளச்சேரி, விக்கிரவாண்டி, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, வேதாரண்யம் ஒன்று வந்திருக்கு. வேதாரண்யத்தில் என்னன்னா ஈஸியாக ஜெயிச்சிடுறது. ஏன், என்ன காரணம்? மீனவர்கள். உங்களுக்கு ஒரு பர்சன்ட் இருக்கும்ல. இப்போ விஜய் சொல்லிட்டாரு, 30% சொல்லியிருக்காரு. உங்களுடைய அரசியல் அனுபவத்துக்கு நீங்க ஒன்று கணிச்சு வச்சிருப்பீங்கல்ல, இப்போ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. என்ன நம்பர் அது? 35% இப்பவுமே வந்தாச்சு. நான் தான் அதுக்கு உதாரணம். விஜய் அல்ல, அவருக்கு கூட்டம் கொடுத்து. நான் இப்போ கடந்த 9ஆம் தேதி திருச்செந்தூருக்கு உரையாற்ற போனேன். திருச்செந்தூருக்கு. அப்போ நான் தங்கியிருந்த விடுதியினுடைய உரிமையாளர் கோவிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், திருச்செந்தூர் கோவிலுக்கு நான் போகிறதில்லை. திருச்செந்தூர், திருவண்ணாமலை, மதுரை, இந்த மாதிரி கோவில், பழனிக்கெல்லாம் போகிறதில்லை. ஏன்னு கேட்டார், அதுக்கே நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு, கூட்டத்தில் நின்று நெருங்க வேண்டியது இருக்குது. என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. 4 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு திருவண்ணாமலைக்கெல்லாம் போனேன். அதெல்லாம் என்னால் முடியாது. அதனால் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை, உங்களை பத்திரமா கொண்டு தரிசனம் பண்ணிவிட்டு நானே கூட்டிகிட்டு விடுதி உரிமையாளர் என்ன அவருக்கு காரில் அழைச்சிட்டு போய் மெயின் என்ட்ரன்ஸில் என்ன கார் இறக்கி அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். நாஞ்சல் சம்பத் வராரு, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுங்கன்ட்டு. நான் போகிறேன். வரிசையில் நிற்கிறாங்க பக்தர்கள். என் கையை பிடிச்சி எல்லாரும் கொலுக்கிறாங்க. தம்பி, ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கீங்க, தாவேக்காக்கு தான் நாங்களும் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. திமுக இருக்கான்னு கேளுங்க, ஏடிஎம்கேக்கு இருக்கான்னு கேளுங்க. இது நான் படித்த பாடம்.